சார் ஒருவேளை அந்த நபர் மேல இப்ப வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தா, அவர் இல்ல நான் ஒரு நகைச்சுவையா சொன்னதுதான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த குற்றம் தவிர்க்கப்படுமா சார்? அவர் சொன்னார்னா, அவர் கிணத்துல குதின்னு சொன்னார்னா அவர் குதிச்சுருவாரா? அதெல்லாம் கிடையாது. முதல்ல அதை வந்து ஐடி ஆக்ட் படியே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படியே அவர் சொல்றது தப்பு. அந்த மாதிரி சஜஸ்ட் பண்றது வந்து அவர் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி வந்து அவர் தப்பிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, சோமோட்டோவா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ, அது என்ன தூங்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. போலீஸ் அதிகாரிகளும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகக்கூடாத இடத்துக்கு ஒருத்தன் போக சொல்கிறான். போக சொல்லும் போது இவங்க சோமோட்டோவா அது மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த யூடியூபையே தடை பண்ண முடியும். யூடியூப்ல இருக்க அந்த வீடியோவை தடை பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் செய்யலை, ஏன்னு தெரியல. ஓகே சரி, யாரோ ஒருத்தவங்க சமூக ஆர்வலர்கள் வந்து இதை பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் புகார் பண்ணலாம். புகார் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முதல்ல அவர் வந்து எஃப்ஐஆரை போட்டு அவரை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு அவருக்கு வந்து வழக்கு நடக்கும், நிறைய பிரச்சனை ஆகும். அவர் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைபர் வந்தால் அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபரும் இல்லை 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் நேராக வந்து இல்லை நாங்கள் வந்து தப்பாக நினைக்கலான்னு சொன்னால் விட்டுற போகிறாங்களா? தப்பு தான் இந்த இடத்துலையுமே.